ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு இஸ்லாமிய நண்பர் சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கிற திருத்தங்களில் தன்னோட வீட்டிலையே வச்சு அரசன் பக்கெட் பிரியாணி அப்படிங்கிற பேரில் பிரியாணி தயார் செஞ்சு விற்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். பிரியாணினாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாய் வீட்டு பிரியாணினா சொல்லவா வேணும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த பிரியாணியை வாங்கி ஒரு பிடிச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ஒரு வழியாக வீடை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். பக்கெட் பிரியாணியை வாங்கிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கெட் பிரியாணி கூட ஒரு பாக்ஸ் குருமா கொடுத்துருந்தாங்க, சால்னான்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொடுத்துருந்தாங்க. ஒரு பாக்ஸ் பிரெட் அல்வா, அப்புறம் ஒரு பாக்ஸ் ரைத்தா தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கெட் பிரியாணியை ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூடவே 5 அவிச்ச முட்டை கொடுத்துருக்காங்க. பிரியாணி ஓப்பன் பண்ணோடனேயுமே நல்ல ஸ்மெல்லு ஃப்ரெண்ட்ஸ். வீடே கமகமகன்னு மணத்துச்சு. இதை 5 பேர் தாராளமாக சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் 4 பெரிய ஆளுங்க, 2 சின்ன பிள்ளைங்க. என்னோடய குழந்தைங்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பக்கெட் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய குழந்தைங்களுக்கு பரிமாறி அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சண்டே ஆனாலே ரொம்ப வேலையாக இருக்கும் கிச்சனில். எப்போ பார்த்தாலும் சமைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு நாள் நீங்கள் உங்கள் சமையல் வேலைக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு இந்த அரசன் பிரியாணி கடையில் பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உண்மையிலே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி எனக்கும் எங்கள் அத்தைக்கும் லீவு சண்டே. பிரியாணி ஆக்சுவலாக 5 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்றலாம். 2 சின்ன பிள்ளைங்க, 6 பெரிய ஆள் நல்லா தாராளமாக சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு நல்லா ரொம்பவே கொடுத்துருந்தாங்க பிரியாணி. ரொம்ப ஹைலைட் என்னென்னா அந்த பிரெட் அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் அல்வா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம். சொல்லுங்கள். ஒரு பக்கெட் ஃபுல்லாக பிரியாணி வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கெட் பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி டேஸ்ட் பார்த்துருவோம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்கி பாருங்கள். அந்த கடை பேரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வாவும் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படி சொல்றதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே சூப்பராக இந்த டேஸ்ட் வாயில் வச்சோன்னே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகுது. நல்ல வாயில் ஒட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். எக் பிரியாணி வச்சாச்சு, எக் வச்சாச்சு, பிரெட் அல்வா வச்சாச்சு, தயிர் பச்சடியும் வச்சாச்சு, சிக்கனும் வச்சாச்சு, பொரிச்ச சிக்கனும் வச்சாச்சு. ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதிக காரம் இல்லாமல் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பீஸ் நல்லா நிறையா போட்டிருக்காங்க. சிக்கன் பீஸ் எல்லாமே என்னோடய மக சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சிக்கன் பீஸு. ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா, அந்த பிரெட் அல்வா தான் அவங்க வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நெய் ஊற்றி செஞ்சுருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து தயிர் பச்சடி, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த சிக்கன் பிரியாணிக்கே பொருத்தமான ஒரு சால்னா
சால்னா குருமா வச்சுருக்காங்க. அதில் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு ஆப்டாக பொருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்ட்டை வந்து நான் இப்போ தான் சாப்பிட்றேன். கடலைப்பருப்பு போட்டு இந்த குருமா வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணிக்கு பொருத்தமான குருமா. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து 4 பெரிய ஆள், 2 சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டது போக நல்லா மிச்சம் இருந்தது. நீங்கள் சிவகாசி திருத்தங்கல்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பக்கெட் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட சுவையை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ அருமையான சுவையாக இருக்குது. 5 நபர் சாப்பிட்ற மாதிரி பக்கெட் பிரியாணி. சிக்கன் பிரியாணினா 750 ரூபா, மட்டன் பிரியாணினா 1200 ரூபா. இதே இது 10 நபர் சாப்பிட்ற மாதிரியும் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. 10 நபர்கள் சாப்பிட்ற மாதிரினா சிக்கன் பிரியாணி 1400 ரூபா, மட்டன் பிரியாணி 2000 ரூபா. கூடவே இந்த பிரியாணி குருமா, தயிர் பச்சடி, பிரெட் அல்வா, அவிச்ச முட்டை 10 கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா முன்னாடியே ஆர்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த பிரியாணி கடையோட ஃபோன் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர்கள் ரொம்ப சுத்தமாகவும் சுவையாகவும் குறித்த நேரத்துலையும் டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அரசன் பிரியாணி கடையில் பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யெகோவா ஷாலோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கோலம் சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.